அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிளாஷ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே சமூகத்தில் 2 தலைவர்களை உருவாக முடியாது. ஓகேங்களா? நீங்க தமிழ்நாட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ, நீங்க வெவ்வேறு கட்சியில பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ஒரே கட்சியில வந்து 2 சமுதாய தலைவர்கள், அதுவும் ஒரு கட்சியில வந்து ஒரு உயரிய பொறுப்புக்கு வர முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அண்ணாமலை அவர்களும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். வேறு வேறு கட்சி. வேறு வேறு கட்சி. இருந்தாலும் வந்து முதல்வர் பதவிக்கு வந்து ஒருத்தர் தான் போட்டியிட முடியும். ஓகே. அப்படி ஒரு அப்படி வந்து ஒரு ஒரு ரேஸ் வரப்போ, அண்ணாமலை தான் அடுத்த முதல் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல பேசுறப்போ, எனக்கு பாஜக கூட்டணியை வேணாம்னு உடச்சுட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ டெல்லி போய் சந்திச்சார்ல அந்த கூட்டணி பிரிவதற்கு முன்னாடி. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணம் அதான். ஓகே ஓகே. அது நிறைய பேருக்கு தெரியாது. என்கிட்ட பேசின சில அதிமுக தலைவர்கள் சொன்னாங்க. சில தலைவர்கள் என்ன சொன்னா, நாங்கள் கட்சி வளர்க்கறதுக்கு அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவதற்காக கட்சி வளர்க்குறோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஓகே. அப்படி பேசும்போது எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையை வந்து முதலமைச்சர் ஆகணும், எதுக்கு வந்து அந்த பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதான் கூட்டணியில் வந்தார். நீங்கள் நவீனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் வந்து இதை தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும்.